சொன்னா ஷாக் ஆகிடுவீங்க. லிட்டரலி ஒன்றுமே இல்லை கைஸ். ஒரே ஒரு 5000 கிலோமீட்டர் கூட ஓட்டல, டிஸ்பேட் போயிடுச்சுடா. எவ்ரி 2500 கிலோமீட்டர்ஸ்க்கு என்னோட பைக்கை நான் சர்வீஸ் விடுவேன்றது நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே வந்து தெரியும். லாஸ்ட் 2 சர்வீஸ்க்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து டிஸ்பேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேஞ்ச் பண்ணேன். நான் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் அண்ட் டஃப்பாலாம் நான் வந்து யூஸ் பண்ணவே கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்து நான் 2 பைக் வச்சுருக்கேன் வீட்டில். ஸோ ஆக்சுவலாக இது ஒன்று, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹைவேல எங்கன்னா போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பல்ஸ் பைக்கை வந்து எடுப்பேன். மிச்ச டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஸ்கூட்டி இருக்கும். ஸோ அந்த ஸ்கூட்டி யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா வீட்டில் வந்து இன்னொரு பைக் இருக்குது. ஸோ அந்த பைக் வந்து தான் நான் லோக்கலில் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த பைக்கில் வந்து நான் அட்வென்ச்சராக எதனா பண்ணனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்பேட் வந்து அவ்வளோவா வந்து தேயிலை. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரியரில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தேஞ்சு போச்சு. இந்த டிஸ்பேடை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சர்வீஸ் சென்டரில் மாற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா 1400 கொடுத்து மாற்றினேங்க. இன்க்ளூட் வந்து பார்த்திங்கன்னா லேபர்லாம் சேர்த்து வந்து 1700 ருபீஸ் வந்து ஆச்சு. நான் வந்து சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து சேஞ்ச் பண்ண விரும்பலை. ரீசன் என்னென்னா வந்து 1400 கொடுத்து டிஸ்பேட் சேஞ்ச் பண்ணி அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டியூரபிலிட்டி வந்து வரல. ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக வந்து வேறு ஒரு டிஸ்பேடை வந்து மாற்ற போகிறோம். அதே மாதிரி என்ன பிராண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பைக்குக்கு வந்து செட் ஆகும் இப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாருன்னா இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். A few moments later. கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஷாப்புக்கு தான் போகிறோம். பழைய டிஸ்பேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பேட் வந்து வாங்குகிறோம். என்ன பிராண்ட் வந்து வாங்குகிறேன், ஸோ அதோட சீரியல் நம்பர் பார்ட் நம்பர்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த பார்ட் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நானே கூட வந்து வீட்டில் வந்து பண்ணலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பராக பண்ணால் முட்டைன்னு வச்சுங்களேன். ஸோ கேலிபர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைஸ் வந்தாச்சு. ஏன்டா வண்டி இவ்வளோ வண்டிக்கு இது அது சர்வீஸ் பண்ண விட மக்கள் கலகா தின்னுக்கிற பட்டாணி தின்னுக்கிற மெக்கானிக் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியும். தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷலா? ஒன்றும் இல்லைப்பா. ஒரே ஒரு 5000 கிலோமீட்டர் கூட ஓட்டல, டிஸ்பேட் போயிடுச்சுடா. ஓ கைஸ், இங்க பாருங்க, பிரேக் அந்த அளவுக்குலாம் நம்ம யூஸே பண்ண கிடையாது. பட் ஆனால் ஏன் இவ்வளோ ஒஸ்டா வந்து இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கு 1400 ரூபாவா? எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா? இப்போ டைரக்டாக ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு போயிட்டு பேட் வந்து வாங்குவோம். A few moments later. ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கிட்ட வந்தாச்சு கைஸ். அவ்வளோதான், மெக்கானிக் கடைக்கு வந்தாச்சு. என்னன்னா
இதோட பார்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்கிற ரியருக்கான டிஸ்பேடு. இதுக்கே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த எக்ஸ்பல்ஸ் பைக்குக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பேடு வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டிவிஸோட அப்பாச்சி 180யோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிஸ்பேடு வந்தாச்சு கைஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்இ தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிசானோட கேலிபர் வந்து இருக்கிறதுனால நிசானோட ஓஎம்இ ப்ராடக்ட் தான். பாரு பாருங்க. டேய் 5000 கிலோமீட்டர் தாண்டா ஓட்டினது. அதுக்குள்ளே இப்போ ஆல்ரெடி ஒரு டைம் டிஸ்பிளேக்கு வந்து பேட் வந்து மாற்றினேன். இப்போ 2வது டைம் இது மாற்றி எனக்கு தெரியும் பின்னாடி இருக்கிறதுக்கு. 5000 கிலோமீட்டரில் எவ்வளோ இது வாரண்டி இல்லைண்ணா அதுக்கு. ஒரிஜினல் பிரேக் பிடி பிச்சு விடு போட பிடிக்கல. ஓகே. A few moments later. கைஸ் ஒரு வேளை வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்னா டிஸ்பேட் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ ஒரிஜினல் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் வந்து யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து காசு கம்மியாக இருக்கணும், குவாலிட்டியும் நல்லா இருக்கணும்னாக்கா இப்போ இந்த ஹோண்டாவுடைய டேஸ்லரோட டிஸ்பேடை வந்து நீங்கள் மாற்றிக்கிறது பெட்டரு. சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. ஹீரோவோட அஃபிஷியல்னா டிஸ்பேட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணோன்னா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பேடோட காஸ்ட்டு மட்டுமே வந்து 1400 ருபீஸு. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கான சர்வீஸ் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250லேருந்து 300 ருபீஸ் வந்து ஒரு ஆவரேஜாக வச்சுங்க. இப்போ நம்மளுடைய டிஸ்பேட் வந்து நம்ம மாற்றிருக்கோம். ஸோ இப்போ நான் சொல்கிறேன். ஸோ என்னோட இப்போ மாற்றிருக்க டிஸ்பேடோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 690 ருபீஸ் வந்து டிஸ்பேடோட காஸ்ட்டு. மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 750 ருபீஸ் அந்த ரேஞ்ச் தான் வந்திருக்கும். லிட்ரலி 1000 ருபீஸ் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கோம். பாதிக்கு பாதி கைஸ் 1000 ரூபாய் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம். இதே நான் ஷோரூமில் போய் மாற்றிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து 1750லேருந்து 1800 ருபீஸ் வந்து ஆயிருக்கும். ஜஸ்ட்டு 750 ரூபாலே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து முடிச்சிட்டேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா டிவிஎஸ் அப்பாச்சி 180 அது போடலாம். பட் ஆனால் இந்த இன்னும் பேட் வந்து போகலை. ஸோ பேட் போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக கேஸ் இன்னொரு விஷயம் மெயினாக வந்து சொல்லணும்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஃபாலோ பண்ணதுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு சில பேர்லாம் வந்து கேட்குறீங்க, பிரதர் நீங்கள் என்னென்ன கெட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கான ஒரு வீடியோ எடுத்து போடலாமா வேணாம்ன்றது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ட்ராவல் வீடியோ வந்து போடுறேன். ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஏன் இதனால் இத்தனை நாளாக வந்து நான் வீடியோ போடல அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். ஒரு சூப்பரான பிளேஸுக்கு தான் போகிறோம். பார்ப்போம். அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேங்க. சீ இன் அனதர் வீடியோ. பை பை, டேக் கேர்.